ஒருங்கிணைப்பாளர் இவர்களிடம், நீங்க மும்பை கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் அங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லியாக வேண்டும் என தொடர்ந்தாள். உங்களுக்கு இந்த விளம்பரத்தில் நடிக்கிறதுக்காக பேசப்பட்டிருக்கிற சம்பளம் 50,000 ரூபாய். அதில் 20% கமிஷன் பிடிச்சிட்டு பாக்கி உங்களிடம் தருவேன். நீங்கள் சம்பளம் பற்றி எல்லாம் கிளைண்ட்டுக்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. நீங்கள் நடித்து முடித்து சென்னை வந்த பிறகு ஒரு 10 நாட்களில் அந்த சம்பளம் உங்களுக்கு வழங்கப்படும். மும்பை சென்ற பிறகு இரவு பார்ட்டி பப்புன்னு ஊர் சுற்றக்கூடாது. படப்பிடிப்பு தளத்துக்கு சரியான நேரத்துக்கெல்லாம் போயிடணும். அதே போல் ஹோட்டலில் தேவையில்லாமல் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணக்கூடாது. குறிப்பாக தண்ணீர் பாட்டில்கள் தேவைக்கு அதிகமாக வாங்கி வீணாக்காதீர்கள். கிளைண்ட்டுக்கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும். நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க என்று அறிவுரை கூறினார். சரி என்றபடி அனைவரும் அவருடைய அலுவலகத்திலிருந்து வெளியேறி சென்னை விமான நிலையத்தை சென்றடைந்தனர். நடுத்தர வயதுடைய நபர் தன் பெயர் நீல்சன் என்று இவனிடம் அறிமுகம் செய்து கொண்டார். விமானம் கிளம்புவதற்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கும் மேல் இருந்ததால் இவர்கள் இருவரும் உரையாடத் துவங்கினர். அவர் இவனிடம், என் ஊர் திருநெல்வேலி, கல்யாணம் ஆகி எனக்கு 2 பசங்க. திடீர்னு எனக்கு நடிப்பு ஆசை வந்துடுச்சு. மனைவி கிட்ட சொன்னேன், பசங்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சென்னைக்கு போய் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. நானும் கிளம்பி வந்துட்டேன். எப்படியும் பெரிய நடிகனாக ஆயிடுவேன். சினிமாவில் எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க என்று சடசடவென பொழியத் தொடங்கினார். அப்போதான் என் நண்பன் ஒருத்தன் இந்த மாதிரி விளம்பரத்தில் ஒரு குடும்பத் தலைவர் கதாபாத்திரத்திற்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க, நீ வேணா போய் முயற்சி பண்ணேன்னு சொன்னான். அப்படி வந்தது தான் இந்த வாய்ப்பு. விஜய், நானும் சினிமாவுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்று கொஞ்சமாக பேசத் தொடங்கினான். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை இவர்களுடன் கூட வந்த பெண் ரம்யா சற்று விலகி கவனித்தாள். இவர்கள் இருவரும் அவளை பார்த்ததும் லேசாக புன்னகைத்தாள். நீல்சன் இவனிடம், பாவாண்டா தம்பி, அவ தனியா இருக்கா என்றதற்கு, நீங்க வேணா போய் பேசுங்க என்றான். பிறகு, என்னடா தம்பி, நம்ம மேடத்தோட பொண்ணு இவ்வளோ கவர்ச்சியா உட அணிஞ்சிருக்கா, இதெல்லாம் பெரிய இடத்துல சகஜம் போல இருக்கு என்றார். இதை போல நாம மும்பைக்கு போன பிறகு நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கும் என்றதற்கு லேசாக விஜய் புன்முறுவல் செய்தான். உன் வயசு என்னடா தம்பி என்றார். 23 என்றான். அடையப்பா, எனக்கு 36. இவ்வளோ சின்ன வயசுலேயே நடிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சே, பரவாயில்ல. இப்போதான் நான் விமானத்திலேயே முதல் முறை வரேன், நீ என்றார். நானும் முதல் முறைதான் என்றான். பயமா இருக்குல்ல, எப்படி இருக்க போகுதோ என்று கூறிய போது இவர்கள் செல்வதற்கான விமானம் பற்றி ஒலிக்கத் தொடங்கியது. இருவரும் விமானத்தில் ஏறி உள்ளே அமர்ந்தனர். எங்கடா அந்த ரம்யா பொண்ணை காணோம் என்று விஜயிடம் கேட்டுக்கொண்டிருந்த போது ரம்யாவும் விமானத்திற்குள்ளே வரத் தொடங்கினாள். இப்போது விமானம் கிளம்புவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் வெளிர் நிறத்துடைய அழகான விமான பணிப்பெண்கள் பயணிகள் அனைவரையும் சீட் பெல்ட் அணிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விமானம் கிளம்பிய போது நீல்சனும் விஜயும் ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டனர். சில நிமிடங்களில் விமானம் வானை நோக்கி பறக்கத் தொடங்கியது. இருவரும் ஆச்சரியத்துடன் இடதுபுறமாக அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடியின் வழியாக வானிலிருந்து கீழ் நோக்கி சிறிது சிறிதாக தெரிந்த வீடுகளையும் தரைத்தளத்தில் சென்று கொண்டிருந்த வாகனங்களையும் கண்டனர். அவர்கள் வாழ்வில் இத்தருணத்தை மறக்க முடியாததாகவே கருதினர். சில மணி நேரங்களுக்கு பின் விமானம் மும்பை சென்றடைந்தது. விமான நிலையத்துக்கு வெளியே இவர்களை அழைத்துச் செல்வதற்காக மும்பை விளம்பர நிறுவனம் அனுப்பிய கார் காத்து கொண்டிருந்தது. இவர்கள் மூவரும் காரில் ஏறிக்கொண்டனர். அப்போது ரம்யா டிரைவரிடம் ஹிந்தியில் ஹோட்டலுக்குத்தானே போகின்றோம் என்று கேட்டதற்கு, இல்லை, உங்கள் மூவரையும் அலுவலகத்திற்கு அழைத்து வரச் சொன்னதாகவும் அதன் பின் ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று டிரைவர் தெரிவித்தான். இதற்கு முன்பு ரம்யா நிறைய விளம்பரப் படங்களில் நடித்திருந்ததால் இவ்வனுபவம் மிகவும் சாதாரணமாகவே அவளுக்கு இருந்தது. ஆனால் விஜய்க்கும் நீல்சனுக்கும் நெஞ்சுக்குள் பட்டாம்பூச்சி படபடத்து கொண்டே இருந்தது. சற்று நேரத்தில் மூவரும் அலுவலகம் சென்றடைந்தனர். அலுவலகத்திற்குள்ளே மூவரும் நுழைந்ததும் ஒரு பெண் இவர்களை பார்த்து, ஹாய் நீல்சன், விஜய், ரம்யா என்று கூச்சலிட்டாள். உடனே அங்கிருந்து 4-5 பெண்கள் இவர்களை நோக்கி வரத் தொடங்கினர். எல்லோரும் ஒருவரை ஒருவர் மிகுந்த உற்சாகமாக அறிமுகப்படுத்தி கொண்டனர். அப்போது ஒரு பெண் அங்கிருந்த ஆபீஸ் பையனிடம் இவர்கள் அனைவருக்கும் டீயும் 2 பாக்கெட் சிகரெட் வாங்கி வருமாறு கூறினாள். அதற்கு அந்த பையன், மத்தியானமாத்தானே 2 பாக்கெட் சிகரெட் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ளேயும் காலி செய்து விட்டீர்களா என்று சிரித்தான். கொஞ்சம் டென்ஷன்,
அதனால் கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு என்று பதில் தெரிவித்தாள். டீ வாங்கி வந்தவுடன் அனைவருக்கும் டீ பரிமாறப்பட்டது. டீயை அருந்தியபடியே அங்கிருந்த பெண்கள் அனைவரும் புகைக்கத் தொடங்கினர். ஒரு பெண் இவர்களிடம் சிகரெட் பாக்கெட்டை காண்பித்து புகைக்க கூறினாள். நீல்சன் இது எனக்கு பழக்கமில்லை என்று தெரிவித்தார். விஜயும் தனக்கு வேண்டாம் என்பதை முகபாவனையில் தெரிவித்தான். ரம்யா மட்டும் சிகரெட்டை எடுத்து கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பின் அலுவலகத்திலிருந்து ஹோட்டலுக்கு கிளம்ப மூவரும் ஆயத்தமானார்கள். அப்போது இவர்களிடம் அங்கிருந்த பெண்கள், இரவு பார்ட்டி எதுக்கும் போய்விட வேண்டாம், நாளை காலையில் சரியாக 9 மணிக்கெல்லாம் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினாள். ஹோட்டலுக்கு சென்றவுடன் நீல்சன் விஜயிடம் தனது நண்பர் முருகன் மும்பையில் பணிபுரிந்து கொண்டிருப்பதாகவும் அவரிடம் தான் மும்பைக்கு வருவதை முன்னரே தெரிவித்து விட்டதாகவும் தான் மும்பை வந்தடைந்ததும் நண்பர் தன்னை அலைபேசியில் அழைக்குமாறு கூறினார். அதற்கு விஜய், ஓ அப்படியா, சரி என்ஜாய் பண்ணுங்க என்று தெரிவித்தான். என்னது என்ஜாய் பண்ணவா, தம்பி நீயும் தான் வர என்று அன்புடன் அவனை அழைத்தார். அப்போது இவர்கள் இருக்கும் அறைக்குள் மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. கதவை திறந்ததும் நீல்சனின் நண்பர் முருகன் என்று தெரிவித்தார். உள்ளே வாங்க என்றான். நீல்சன் முருகனை கண்டதும், வாடா மாப்ள, பார்த்து எவ்வளோ நாளாச்சு, எப்படி இருக்க மாப்ள என்றார். சரி புறப்படலாம் என்று நீல்சன் தெரிவித்தார். அப்போது விஜய் தயங்கியபடியே, இல்லைண்ண நீங்கள் போயிட்டு வந்துடுங்க என்று தெரிவித்தான். அதற்கு முருகன், நாங்கள்லாம் திருநெல்வேலிக்காரங்க, பழகிட்டோன்னா அப்படியே அத்து விட்டுட்டு போகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, அதனால் நீங்களும் வரீங்க என்று தெரிவித்தார். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத செலவு என்று விஜய் கூறியதற்கு, அட என்னங்க செலவு பெருசா, பார்த்துக்கலாம் சீக்கிரம் கிளம்புங்க என்று கூறினார். இவர்கள் இருவரையும் மும்பை கடற்கரைக்கு மிக அருகில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற நவீன ரக ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றார். முருகன் நீல்சனிடம், தம்பி ட்ரிங்க் சாப்பிடுவாரா என்று கேட்டார். அதற்கு, அதெல்லாம் சாப்பிடுவான், என்னடா தம்பி என்று விஜயை பார்த்து கேட்டார். அதனை ஆமோதிப்பது போல விஜய் தலையசைத்தான். அதனால் ஹோட்டலின் மிக உயர்ந்த மேல்தளத்திற்கு சென்றனர். மேல்தளம் பறந்து விரிந்து ரம்யமான கடற்கரை காற்றும் வீசிக்கொண்டிருந்தது. நல்ல ரம்யமான சூழல். மூவருக்கும் டீச்சர்ஸ் விஸ்கி ஆர்டர் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து விதவிதமான அசைவ வகை உணவுகளையும் ஆர்டர் செய்தனர். முருகன் விஜயை பார்த்து, என்ன முதல் விளம்பர படமா, ரொம்ப சின்ன வயசு போல என்றார். அதற்கு நீல்சன், ஆமா 23 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் அங்கிருந்து இந்த விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு போட்டி போட்ட பலர் மத்தியிலும் ஜெயிச்சு வந்துட்டான், பெரிய விஷயம் என்றார். இப்படியே பேசியபடி 3 ரவுண்ட் விஸ்கியை முடித்திருந்தனர். முருகன் வேற ஏதாவது ஆர்டர் சொல்லவா என்று கேட்டதற்கு இருவரும் போதும் என்று தெரிவித்தனர். நீல்சன் முருகனிடம், பாட்டிக்கு ரொம்ப நன்றி மாப்பிள என்று தெரிவித்தார். அதற்கு முருகன், என்ன நண்பா இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் என தெரிவித்தார். விஜய் முருகனிடம் நன்றி கூறி, சென்னை வந்தா கட்டாயம் வீட்டுக்கு வாங்க என தெரிவித்தான். மூவரும் கைகுலுக்கியபடியே விடை பெற்றனர். நீல்சன் விஜயிடம், நண்பனுக்கு பாவம் ஏகப்பட்ட செலவு, கண்டிப்பா சென்னை வந்தானா சிறப்பாக கவனிக்கணும் தம்பி என்று கூறினார். சரி சரி ஹோட்டலுக்கு போய் சீக்கிரம் தூங்குற வழியை பார்ப்போம், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போகணும் என்று நீல்சன் தெரிவித்தார். காலை சிற்றுண்டியை ஹோட்டலில் முடித்துக்கொண்டு மூவரும் மும்பை படப்பிடிப்பு தளத்திற்கு விரைந்தனர். படப்பிடிப்பு தளத்திற்கு உள்ளே நுழைந்த போது அங்கே மனிதர்கள் பலர் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். அதிலும் படப்பிடிப்பு தளத்திற்குள் நிறைய பெண்களை காண முடிந்தது. நேற்று அலுவலகத்தில் இவர்கள் சந்தித்த பெண்கள் இவர்கள் மூவரையும் விளம்பரப்பட இயக்குனரிடம் அறிமுகம் செய்து வைத்தனர். இயக்குனர் அனைவரிடமும் கைகுலுக்கியபடியே, தயாராயிருங்க, எப்போது வேண்டுமென்றாலும் கூப்பிடுவேன் என தெரிவித்தார். படப்பிடிப்பு தளத்தின் ஓரத்தில் சிறிய மேக்கப் அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து வெளியே அழகான பெண் ஒருத்தி வருவதை சற்று தொலைவிலிருந்து விஜய் கண்டான். இவர்களை நோக்கி வந்த அப்பெண் தன் பெயர் பத்மா என அறிமுகப்படுத்தி கொண்டாள். நீல்சன், ஓ நீங்க தானா, அது பெங்களூரிலிருந்து வரதா சொன்னாங்க என்று அசடு வழிந்தார். இவை அனைத்தையும் மிகவும் அமைதியாக விஜய் கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது பத்மா விளம்பர நிறுவனத்தில் பணிபுரிகின்ற பெண்களிடம், எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா என கேட்டாள். அதற்கு அவர்கள் நிச்சயமா என்று ஹிந்தியில் அங்கிருந்த ஒருவரிடம் பணித்தாள். உடனே ஒருவர் இவர்கள் பருகுவதற்கு பழச்சாறு எடுத்து கொண்டு வந்தார். இவர்கள் அனைவரும் அதனை பருகிக் கொண்டிருந்த போது சற்று உயரமான ஒரு ஹிந்திக்கார இளைஞன் உள்ளே நுழைந்தான். அவனும் விளம்பரத்தில் நடிப்பதற்கு வந்திருப்பதாக இவர்களிடம் அறிமுகப்படுத்தி கொண்டான். அவன் வந்தது முதலே பத்மாவிடம் அதிகமாக வழியத் தொடங்கினான். இதனை கண்ட நீல்சன் சற்று எரிச்சல் அடைந்தார். பத்மா இவர்களிடம், என்னதான் முதல்ல கூப்பிடுறேன்னு டைரக்டர் சொன்னார், அதனால் போய் மேக்கப் முடிச்சுட்டு வந்துடுறேன் என தெரிவித்தாள்.
ஹிந்திக்கார இளைஞன் நின்று கொண்டிருந்த நீல்சன் இடது தோளின் மீது சாய்ந்து ஒரு அசட்டையான சிரிப்பை உதிர்த்தான். நீல்சன் ஒன்றும் கூற முடியாமல் இவன் நடந்து கொள்கின்ற விதத்தை தனது கண் பார்வையால் விஜயிடம் வெளிப்படுத்தினார். சற்று நேரத்தில் பத்மா மேக்கப்பை முடித்துக்கொண்டு மேக்கப் அறையிலிருந்து வெளியேறினாள். உடனே மேக்கப் அறைக்குள் நீல்சனும் விஜயும் உள்ளே சென்றனர். அவர்களைத் தொடர்ந்து ஹிந்திக்கார இளைஞனும் அவர்களுடனே அவ்வறைக்குள் நுழைந்தான். விஜய் நீல்சனிடம், அண்ணா கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி இருக்கு, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று பேண்டை கழட்டிவிட்டு உள் அங்கி அணிந்தபடி கழிவறைக்குள் சென்றான். அண்ணே எங்கேயும் போயிடாதீங்க, இப்போ வந்துடுவேன் என்று மறுபடியும் ஒரு முறை நீல்சனிடம் தெரிவித்துவிட்டு சென்றான். அப்போது அவ்வறையை யாரோ தட்டுவது போன்ற சத்தம் கேட்டது. விளம்பரப்பட இயக்குனரின் உதவியாளராக இருந்த ஒரு பெண் உதவி இயக்குனர், நீல்சன் இங்க யாரு, டைரக்டர் உங்களை கூப்பிடுறார் என்று அழைத்தார். உடனே நீல்சன் அவ்வறையை விட்டு வெளியேறி இயக்குனரை பார்ப்பதற்காக சென்றார். ஹிந்திக்கார இளைஞன் மட்டும் அப்போது அவ்வறைக்குள் இருந்தான். உடனடியாக விஜய் அணிந்திருந்த பேண்டை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். கழிவறையை விட்டு வெளியே வந்த விஜய் அறைக்குள் யாருமே இல்லையே, சரி யாராவது கூப்பிட்டிருப்பாங்க என்று நினைத்து கொண்டான். தனது பேண்டை கழற்றிய இடத்தில் அணிவதற்காக பார்த்தபோது அங்கு அவனது பேண்ட் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். நிச்சயமா அந்த ஹிந்திக்கார பையன் வேலையாதான் இது இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். எங்க போய் தொலைச்சாரோ இந்த நீல்சன் என்று எரிச்சல் அடைந்தான். ஐயோ மானம் போச்சே, இப்ப யார்கிட்ட கேட்கறது என்று யோசித்து கொண்டே லேசாக கதவை திறந்து பார்த்தான். அப்போது பத்மா வெளியே நின்று கொண்டிருந்தாள். அவளிடம் கதவின் இடுக்கு வழியே நீல்சன் எங்கே என்று கேட்டான். அதற்கு அவள் இயக்குனரிடம் உள்ளதாக நினைக்கிறேன் என தெரிவித்தாள். அவளிடம் ஆங்கிலத்தில் கேன் யூ கெட் மை பேண்ட் ப்ளீஸ் என தெரிவித்தான். உடனே அவள் ஜஸ்ட் வெயிட் என தெரிவித்துவிட்டு அறைக்குள் காத்திருக்குமாறு தெரிவித்தாள். சில நிமிடங்கள் கழித்து கதவின் அறை தட்டப்பட்டது. வெளியே பத்மா அவனுடைய பேண்ட்டுடன் நின்று கொண்டிருந்தாள். கதவின் இடுக்கு வழியாக பேண்டை அவளிடமிருந்து பெற்றுக்கொண்டு நன்றி என தெரிவித்தான். நன்றாக சிரித்தபடியே பத்மா அங்கிருந்து சென்றாள். பேண்டை அணிந்து கொண்டு வெளியே வந்த விஜயை பார்த்து அங்கிருந்த பெண்கள் சிரித்து கொண்டு அவனை பற்றி அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். இதனை மிகுந்த அவமானமாக விஜய் உணர்ந்தான். அவர்களை கடந்து சென்றபோது நீல்சன் இயக்குனருக்கு அருகில் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு விஜய்க்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தது. அவருக்கு அருகில் சென்ற இவன், ஐயோ உங்களை நம்பி என் மானமே போச்சு என்று கூறினான். என்ன தம்பி ஆச்சு, டைரக்டர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டேன். அந்த ஹிந்திக்கார பையன் என் பேண்டை தூக்கிட்டு ஓடிட்டான். என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, என் மானமே போச்சு. பத்மா தான் என் பேண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தா. அடேயப்பா, கொடுத்து வச்சவன்டா நீ. சரியான பேரழகிட்ட அந்த பொண்ணு. சரி ஊத்துனது போதும், அந்த நாய் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். யாரு, அந்த ஹிந்திக்கார பையனா என்று நீல்சன் கூறிய போது எதிர் திசையில் கெக்கபெக்க என்று சிரித்தபடியே இவர்களை நோக்கி வந்தான். வந்த ஆத்திரத்தில் விஜய் ஏ என பாய முற்பட்ட போது நீல்சன் தடுத்து, டேடே விட்ரா தம்பி, அவன் ஒரு லூசு பைய, எல்லோரும் பார்க்குறாங்க என்று அவனது காதுக்குள் முணங்கினார். வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்ட விஜய் அவனை பார்த்து முறைத்த போது அந்த ஹிந்திக்கார இளைஞன், நான் உன் பேண்ட் எடுக்கல என்று ஆங்கிலத்தில் தெரிவித்தான். நீல்சன் விஜயிடம், டே இவங்கிட்ட நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும், நம்மளை ஏதாவது வம்பல மாட்டிவிட போகிறான் என கூறினார். அங்கிருந்த பெண் உதவி இயக்குனர்கள் இவர்கள் அனைவரையும் மேல்தளத்தில் உள்ள அறைக்கு சென்று காத்திருக்குமாறும் அதன் பின் இயக்குனர் ஒருவர் பின் ஒருவராக படப்பிடிப்பிற்கு அழைப்பதாகவும் தெரிவித்தாள். அதனால் அனைவரும் மேல்தளத்திற்கு சென்றனர். அவ்வறைக்குள் 2 பக்கத்திலும் பெரிய சோபா உட்கார்வதற்காக போடப்பட்டிருந்தது. விளம்பர நிறுவனத்தில் பணிபுரிகின்ற 5-6 பெண்களும் உள்ளே அமர்ந்திருந்தனர். இவர்கள் அனைவரையும் பார்த்ததும் உரத்த குரலில் ஹாய் என கத்தினர். விஜயும் நீல்சனும் ஒரு பக்க சோபாவின் மூலையில் சென்று அமர்ந்து கொண்டனர். அறைக்குள் பிரதானமாக பெண்கள் பலர் இருந்ததால் விஜய் மிகுந்த கூச்சத்தில் நெளிந்து கொண்டிருந்தான். அப்போது பத்மா அவ்வறைக்குள் வருவதைக் கண்டான். மேலும் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். நண்பர்கள் தொடர்ச்சியாக இந்த நாவலை கேட்பதற்கு எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்கள் இந்த நாவலை கேட்பதோடு மட்டுமல்லாமல் இதனை உங்கள் நண்பர்கள் வட்டத்திற்கும் பகிர்ந்தளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.